இந்த வார்த்தையை கேட்கிறீங்களது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதைத்தான் நான் யோசிக்கிறது உண்டு. வாய்ப்பு என்பது ஒரு முறை வரும், அடுத்து வராது. 1000 கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செய்திகள் இந்த ஊடகத்தில் இருக்கிறது. எங்களை கேட்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு பெரிய வாய்ப்பு. உன்னோடு நான் பேசுகிறேனே, அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு குளிரான தேசத்துல, அந்நிய தேசத்திலிருந்து இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். இளைப்பாறலாம். இளைப்பாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது இங்க அந்நிய தேசத்துல. ஆனால் இந்த வாய்ப்பை நான் தவறவிட விரும்பவில்லை. வசனம் சொல்லுகிறது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்ற மக்களைப் போல நடவாமல் ஞான உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, வேதம் சொல்லுகிறது, அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பு ஊழியர்களே, பிரயோஜனப்படுத்துங்கள். உங்களுக்கு தந்திருக்கிற வரங்கள் மேலானது, வல்லமை மேலானது, கிருபைகள் மேலானது. மேக் யூஸ் எவரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாய்ப்பு என்பது ஒரு முறை வரும், திரும்ப அந்த வாய்ப்புகள் தவற விட்டால் வரவே வராது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விசிட்டர். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள். ஆலயம் பக்கத்தில் இருக்கிறது. நல்ல ஊழியன், நல்ல சபை, நல்ல ஆராதனை, நல்ல ஜனங்கள். மேக் யூஸ் ஆஃப் தட். மேக் யூஸ் எவரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கடைசி அவன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அந்த வார்த்தை. ஏன் அவன் இப்படி அலுவலாயிருந்தான்? எதனால் இந்த அலுவல்? ஒரு 4 குறிப்புகளை சொல்லுகிறேன். எதனால் இந்த அலுவல்? நம்பர் 1, அவனுக்கு அவன் தேவை, வாழ்க்கை தேவை. இதைத்தான் பேதுரு சொல்லுகிறான். நான் மீன் பிடிக்க போகிறேன். அழைப்பை மறந்தான், அழைத்தவரை மறந்தான், கிருபைகளை மறந்தான், வாக்கு தத்தங்களை மறந்தான். தோ ஸ்ட்ரகிள் ஃபார் லிவிங். வாழ வேண்டும். வாழ்வதற்கு நிறைய வழி இருக்கிறது, வழியா இல்லை பூமியில். வாழ்க்கை முக்கியம் அல்ல, ஜீவன் அதை விட முக்கியம். ஆத்துமாக்கள் முக்கியம். 2வது அதாவது வாழ்க்கைக்காக போராடினான். ஏதோ ஒரு வேலை, அவன் சிறை, அந்த வேலை வேலை விட கர்த்தர் முக்கியம் என்றா நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள், அவன் அங்கும் இங்கும் அலுவலாய் போய்விட்டான். இப்படி என்ன அலுவல்? அவர் சொல்றான், பிஸி வித் யார்? எதற்கு தெரியுமா? பணம் சம்பாதிக்கணும். வீடு, அளவிட்டால் ஏதோ ஒரு தொழில். பிஸி பிஸி பிஸி. காலை முதல் இரவு நேரம் வரை ஒரே, அவன் சொல்கிறான், அங்கும் இங்கும் அலுவலாயிருந்தேன். தமிழ் ஆங்கில விதத்துல பிஸி வித் சோ மெனி திங்ஸ். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருள் சம்பாதிக்க வேண்டும், புகழ் சம்பாதிக்க வேண்டும் இல்லை. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அக்யூமுலேட்டிங் த வெல்த். அது அல்ல. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருந்தாலும் சிலுவை நோக்கி பார்த்த பிறகு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. 2வது, அங்கும் இங்கும் அலுவலாயிருந்தான். பிளஷர். 5 குறிப்புகளை சொல்லுங்க. நம்பர் 1, லைஃப். நம்பர் 2, ஹோம். நம்பர் 3, பிஸ்னஸ். நம்பர் 4, வெல்த்.